வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா, லவ் மேரேஜ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சண்முக பிரியன் அவங்க தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்தில் விக்ரம் பிரபு அவங்க ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயினா 2 பேர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லாங்க. சுஷ்மிதா பட் ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்லாங்க. இவங்க ஒரு புது நடிகை. அதே மாதிரி மீனாட்சி தினேஷ் அவங்களும் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லாங்க. அந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டிருக்காங்க. ரமேஷ் இருக்காங்க, அதே மாதிரி நம்ம சத்யராஜ் இருக்காங்க, ரியோ இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். படத்தில் ஏகப்பட்டவர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்து வந்துடலாம். யாரோ புதுசாக சேனல் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் உண்மையாக வாழ்க்கை வந்து ஒரு ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லி இந்த படத்தில் மெசேஜாக கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணோம்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு ஒருத்தவங்களை வந்து ரொம்பவே வந்து அந்த அன்பு அதிகமாக யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து நம்ம கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினை பார்ப்பாங்க. அதான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுஷ்மிதா அவங்கள தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணுவோம் எல்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டுனா, பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டு அவங்களோட தங்கச்சி, ஆனால் ஏன்னா சுஷ்மிதா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்களை விரும்புகிறாங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடி போயிடுவாங்க. அது ஓடி போனதுக்கப்புறம் தங்கச்சி லவ் பண்ணாங்கன்னா லவ் பண்ணலையே தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இவங்க வந்து பொண்ணு பார்க்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அதாவது விக்ரம் பிரபு வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி போகிறாங்கன்னே சொன்னாங்க. இந்த மாதிரி கிளம்பி போன டயத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தி வீட்டில் இருக்காங்க. நிச்சயம் பண்ணலான்னு, அதாவது பொண்ணு பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் பண்ணிடுறாங்க. நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பையனை விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விரும்பிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா லாக்டவுன் விழுகுது. லாக்டவுன் விழுந்தோடனே நம்ம விக்ரம் பிரபு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ரொம்ப திணறி போயிடுறாருன்னு சொல்லாங்க. வேற ஒருத்தனை விரும்புகிறான்னு சொல்லி வீட்டை விட்டே ஓடி போயிடும் அந்த பொண்ணு. வீட்டை விட்டு ஓடி போனோடனே ரொம்ப அப்செட் ஆகி விக்ரம் பிரபு வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியாது. அதே மாதிரி அவங்க அப்பானால சுத்தமாக முடியாதுன்னே சொல்லாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் பிரபு மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்கன்னே சொல்லாங்க. ரொம்ப அன்பாக, அதே மாதிரி யார் என்ன பண்ணுறதா இருந்தாலும் விட்டு கொடுக்காம பேசுறது, இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு டேரெக்டாக கேட்காம அவங்க அக்கா மூலிமா பேசிகிட்டு இருப்பானே சொல்லாங்க. ஆனால் உண்மையான லவ் அவன் தங்கச்சி மட்டும் தான் விக்ரம் பிரபு பண்ணுச்சு. ஆனால் அது வந்து ட்ரூவாக கல்யாணம் பண்ணாங்க பாருங்கள். 3 வருஷம் வெயிட் பண்ணுறது என்ன, 4 வருஷமே வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. உண்மையாக படம் பார்க்கும்போது ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஆச்சுன்னே சொல்லலாம். ரொம்பவே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லி பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, நம்ம கல்யாணம் பண்ணுறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்பா அம்மா. ஆனால் அவங்களுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லி யாருமே கேட்கறது கிடையாது. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்படுதுன்னே சொல்லாங்க. இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க. ஏன்னா பொண்ணும் பையனும் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது பையனுக்கு வந்து பொண்ணை பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பேசும்போது அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஓகே சொல்லிடக்கூடாது. அந்த பொண்ணோட கேரக்டரு, அதேமாதிரி அந்த பொண்ணோட இது அன்பு கொடுக்குறாங்களா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்கன்னு இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காருன்னே சொல்லாங்க. நம்ம சண்முக அவர் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். உண்மையாக சூப்பராக எடுத்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லாங்க. நல்ல ஒரு மெசேஜ் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. கேமியோ ரோலில் சத்யராஜா சரி, நம்ம ரியோவாக இருந்தாலும் சரி, 2 பேருமே மிரட்டி விட்டானே சொல்லாங்க. சத்யராஜ்லாம் பொண்ணு ஓடி போயிடுச்சா மைக்லேயே சொல்லுவாருங்க. அந்த ஹைலைட் சீன்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க படம். எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ரொம்ப திருப்தியாக இருக்குன்னே சொல்லாங்க. இன்னும் கல்யாணம் பண்ணாதவங்க இந்த 98s இவங்க 88sலாம் அப்படிலாம் சொல்லாமல், வயசு முக்கியம் இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு, அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இஷ்டப்படணும். அதே மாதிரி அந்த அன்பு எந்த பொண்ணுகிட்ட இருக்கோ அந்த பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்குற அன்பு இருக்கிற கல்யாணம் பண்ணாங்கன்னா உண்மையாக வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு இந்த படத்தில் அழகாக சொல்லிட்டானே சொல்லாங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. உங்களுக்கு பார்த்து எப்படி இருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.